Dash is the official recording of the proceeding of the meeting. Meeting உடைய proceeding அப்படின்னா எழுதப்பட்ட வடிவங்க, எழுதப்பட்ட வடிவம் அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங்ல எழுதப்பட்ட வடிவம் அப்படின்றது மினிட்ஸ் தான். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க? மினிட்ஸ் புக்னா என்னன்னு சொல்லுங்க? நிகழ்ச்சி குறிப்பா, நிகழ்ச்சி குறிப்புங்க. நிகழ்ச்சி நிரல் வந்து அஜெண்டாங்க, முன்னாடியே கொடுக்கறது, ஸ்டார்டிங்ல கொடுக்கறது. ஆரம்பத்துல நீங்க வந்து யாரு என்ன பேசுறாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் பேசுறாங்க, இவங்க ரெண்டாவது பேசுறாங்கன்னா அஜெண்டா. மீட்டிங் ஓட ஓட எழுதுறதுக்கு பேரு மினிட்ஸ். புரியுதுங்களா? மினிட்ஸ் தான் வந்து ஓட ஓட எழுதுவீங்க. மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்றது, வாக்கெடுப்பெல்லாம் நடத்துறதுக்கு அப்புறம் செய்யறது வந்து தீர்மானம். இந்த தீர்மானம் இதனால இவ்வளவு வாக்கெடுப்புனால சக்சஸ் ஆயிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். அது வந்து தீர்மானம். மூணுமே இருக்கு. அஜெண்டா, அடுத்தா பாத்தீங்கன்னா மினிட், அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன். இதுதான் வந்து வாக்கெடுப்புக்கு பின்னர் எழுதணும். வாக்கெடுப்புக்கு பின்னர் வந்து அதுல கீழே போட்டிருப்பாங்க எவ்வளவு பேர் வந்திருக்கு, எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க, அதுல இவ்வளவு வாக்கெடுப்புல இவ்வளவு வெற்றி பெற்றுச்சு, தோல்வி அடைஞ்சதுன்னு இருக்கும். மினிட் அப்படின்றது டூரிங் மீட்டிங் நடந்துட்டே இருக்கிறப்போ ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருப்பாரு. மீட்டிங் வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் யாரு எழுதுவாங்க? ஏஜிஎம்ல Secretary sir. சூப்பருங்க, கரெக்ட்டுங்க. Secretary will maintain. Company secretary. இது செக்ரட்டரி தான். அது எல்லாமே அவர்தான் சார். ஆமா, மீட்டிங்னு வந்துட்டாவே அவர்தாங்க. 1 month முன்னாலே அவர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அவர் எல்லாமே பண்ணிட ஆரம்பிச்சிட்டாரு. செக்ரட்டரி தான் கரெக்ட். சூப்பரான விஷயம். எல்லாமே 12வது புத்தகத்திலேயே வந்துருச்சு. அடுத்தது நோட்டீஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் should be given within the period not less than, எத்தனை நாட்களுக்கு முன்னதாக ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்க்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா 21 கிளியர் டேஸ். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு முன்னதாக இருக்கணும் அப்படின்றது. நாட் லெஸ் தேன் 21 நாள் கண்டிப்பா இருக்கணும், முன்னதாக அவங்களுக்கு இருக்கணும். The time gap between AGM should not exceed 2 AGM. ஒரு ஏஜிஎம், அதாவது ஏஜிஎம்னாவே ஆண்டுக்கு ஒரு முறைங்க இல்லைங்க, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுறது 12 மாதங்கள் உடையது. அப்ப 12 மாதங்களுக்கு ஒரு வாட்டி நடத்தணும். அப்போ ஒரு 12 பிளஸ் ஒரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் இல்லைங்க, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஏஜிஎம் நடத்தியிருக்கோம், இதுல ஒரு ஏஜிஎம் அப்படின்னா அடுத்த ஏஜிஎம் மேக்சிமம் நீங்க 15 மாசத்துக்குள்ள நடத்திடும். பழசுல வந்து 18 மாசங்களே இருந்தது. இப்பவுமே பாத்தீங்கன்னா இதுல 18 மாசம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏஜிஎம் போடுறதுக்கு வந்து நீங்க மேக்ஸிமம் அலௌட். இதுதானே ஸ்டாச்சுட்டரிங்கிறது. எதுங்க? ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு மட்டும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் மட்டும் 18 months. ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு மட்டும் 18 months. ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மட்டும் 18 months. மத்த அனைத்து அப்போ சப்சிக்வெண்ட் கன்சிக்யூட்டிவ் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் டைம் கேப் வந்து சப்சிக்வெண்ட் ஏஜிஎம், அதுக்கு அடுத்து 15 மாசம் சார். என்னங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் சார் within 9 months from the end of the first financial year 2013 sir. Within 9 months from the date end of the first financial year. 9 months sir. அதாவது 9 monthsன்னு நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அந்த பினான்சியல் இயர்ல 9 மாதங்கள் இருந்தா நீங்க நடத்திடலாம். புரியுதுங்களா? அந்த அகாடமிக், அதாவது அந்த பினான்சியல் இயருக்குரியது அப்படின்னு நடத்தி முடிச்சிருங்க அப்படின்றான். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், எல்லாமே வந்து லிஸ்டிங்ல சப்மிட் பண்ண முடியும். நீங்க ஏஜிஎம் வரீங்கன்னாவே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆனுவல் ரிப்போர்ட்டோட தான் வருவீங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க 9 monthsக்குள்ள நீங்க விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம். நம்ம இப்ப பாக்குறது அடுத்தடுத்த ஏஜிஎம் அப்படின்றது மட்டும் தான் பாருங்க.
அடுத்தடுத்த ஏஜிஎம். அந்த ஃபினான்சியல் இயர் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் பொருந்தும், இங்க மட்டும்தான் பொருந்துங்க. அவர் சொல்றாரு இல்லைங்களா, ஃபினான்சியல், அதாவது அந்த ஃபினான்சியல் இயர்ல 9 மாதங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இது எப்போ வருங்க? ஒரு ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் முடிச்சிட்டீங்க, அடுத்த ஏஜிஎம்முக்காக நீங்க போறீங்க. அடுத்த ஏஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் ஏஜிஎம். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் போறீங்க, அந்த ஃபினான்சியல் இயர்ல நீங்க முடிச்சீங்கன்னா அதனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்ணணும். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்போ அதை வந்து 9 மாதங்களாகக்குள்ள நீங்க முடிச்சுக்கிறது நல்லதுன்றான். வித்தின் 9 monthsங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் மட்டும் சார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு மட்டும்தான் அது பொருந்தும். அந்த நீங்க 9 மாதங்கள் நீங்க அந்த பினான்சியல் இதனுடைய நோக்கம் என்னங்க? ஆனுவல் ரிப்போர்ட் தான். நீங்க அப்படிதான் பார்க்கணும். கன்னோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி போகணுங்க? கண்ணோட்டம் வந்து அங்கதான் போகணும். அப்ப ஆனுவல் மீட்டிங் ஏஜிஎம்ல தான் வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டை அந்த ஃபினான்சியல் இயர்ல நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகளினுடைய ஃபினான்சியல் இயர் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ஆகாது. அடுத்தடுத்த ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த 12 மாசங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக 9 + 6 15 சார். அது வந்து அவன் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். சூப்பருங்க சூப்பருங்க. நல்லா 12th புக்ல கரெக்டா இருக்குங்க சார். சார் 12th புக்ல 18 months + 15 months அந்த கான்செப்ட் தான் சார் கொடுத்திருக்கான். 18 months + 15 months. கரெக்ட். எஸ் எஸ் சார். அதான் ஒவ்வொரு ஆண்டும் நிறுவனத்தின் இயல்பான நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க கூட்டப்படும் கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டமாகும். இக்கூட்டம் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 18 மாதத்திற்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். அடுத்த ஒவ்வொரு ஆண்டும் கூட்டத்தை கூட்ட வேண்டும். 2 ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு இடைப்பட்ட காலம் 15 மாதத்துக்கு மிகையாக கூடாது. ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்ப நமக்கான கேள்வி இதுதான். பிட்வீன் 2 ஏஜிஎம் அப்படின்றது 2வது கேட்டகரி. ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ங்கிறது தான் 18. அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்னு வந்தா தான் 18. அதுல 9 மாதங்கள் அப்படின்றது பாக்குறது நீங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்றதுக்காக அந்த 9 மாதங்கள் அந்த பினான்சியல் இயராக இருந்தா முடிச்சிருங்க அப்படின்றான். அவன் ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறான் உங்களுக்கு. குறை மாசத்துல போகாதீங்க. நல்ல கொஸ்டின். The relationship between outsider, இதுதான் கரெக்ட். அவுட்சைடர்ஸ் அண்ட் த கம்பெனி இஸ் டிஃபைன்டு. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்லிடலாம். அவுட்சைடர்ஸ் வந்தாவே மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். டேபிள் ஏ ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் ஈஸியா மாடல். இப்போ உங்களுக்கு நான் குரூப்ல ஒரு கொஸ்டின் கொடுத்தேன். இந்த டேபிள் ஏன்னு வரதுனால அதை இங்கேயே நம்ம சொல்லிடலாம். டேபிள் சி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. டேபிள் சி குரூப்ல இருந்த அந்த கொஸ்டின் என்னங்க? யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். போன் வச்சிருந்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம். மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் சாரி கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அது கேட்குங்க. கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி, கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அதுக்கு எந்த டேபிள்னு கேட்குங்க. அதுக்கு எந்த டேபிள் அப்படின்னு நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். டி சார். டி இல்லைங்க, சிங்க. டேபிள் பி. Table C, not having share capital. Not having share capital. Table C ங்க. ஓகே சார். Table C. C வந்து having share capital னு வரும் சார். not வந்துச்சுனா table B சார். ஓ, not வந்துச்சுனா table B. அத டேபிள் not வந்தா being சார். ஓ சரி. ஏல இருந்து படிச்சறேன் சார் ஒரு டைம் அப்படியே. படிச்சறேங்க. டேபிள் ஏ வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் எ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அது வந்து ஏ. ஆமா ஆமாங்க. பி வந்து கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் வந்து பி. இது வந்து பங்கு முதல்ல கிடையாது, ஒப்புறுதி மட்டும் தான் அங்க வரும். ஒப்புறுதி மட்டும் வரும். எஸ். சி வந்து எ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அதுல ஷேர் கேபிட்டல் இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் நாம அந்த குரூப்ல கொடுத்திருந்தே இதுக்கு மாதிரி கொடுத்திருந்தீங்களா நாட் கொடுத்திருந்தீங்களா? நாட் கொடுத்திருந்தீங்க சார். பி கொடுத்திருந்தீங்க. நாட் தான் கொடுத்திருந்தீங்க. அப்போ ஓகே. அப்போ வந்து பி தான் கரெக்ட். நான் அதுக்கு ஆப்ஷன் எதுவும் உங்களுக்கு கொடுக்கல, அதனால क्वेश्चन மார்க் ரைஸ் பண்ணிருக்கீங்க அதனால. ஓகேங்க. இதெல்லாம் வரிசையா பாத்துக்கணும். டேபிள் டிங்க. டேபிள் டி வந்துங்க சார் அன்லிமிட்டெட் கம்பெனிங்க சார். அது இந்தியாவுல கிடையாது.
இந்தியாவில் கிடையாது. அன்லிமிட்டெட் கம்பெனிங்கிறது இந்தியாவில் சூப்பரா சொல்லி முடிச்சிட்டாருங்க. அன்லிமிட்டெட் கம்பெனி இது எந்த இடங்கள்ல வருங்க? டேபிள் ஏ பிசிங்கிறதெல்லாம் எங்க வருங்க? ஏஓஏ கேட்டகரியில வரும். அந்த இடத்துல நீங்க இதெல்லாம் பார்த்திருக்கணும். அதெல்லாம் சூப்பருங்க. அடுத்து which of the இருக்குங்களா? டேபிள் இருக்கு சார். இருக்கு சார். அன்லிமிட்டெட் கம்பெனி அண்ட் அன்லிமிட்டெட் கம்பெனில ஷேர் கேபிட்டல் இருக்குது ஈங்க சார். அன்லிமிட்டெட் கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல். எஸ் சார், எஸ் சார். அது இ. ஓகே ஓகே சூப்பருங்க. போயிட்டே இருக்கு. Which of the following is created by special act of the parliament in state assemblies? ஸ்டாச்சுட்டரி இல்லைங்க, சட்டம் அப்படின்றத எங்க வேணாலும் இயற்றலாம். அதாவது பார்லிமெண்டாக இருக்கலாம், ஸ்டேட் அசம்பிளியாக இருக்கலாம். சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றத்தால உருவாக்கப்பட்ட கம்பெனிஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, சட்டமுறை கம்பெனி, சட்டமுறை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. சார்ட்டர் கம்பெனிங்கிறது கிங் ஆர் குவீன். கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றது அது இது வந்து 51% ஆஃப் த ஷேர் கேபிட்டல் யார் இருக்கலாங்க? எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆர் கம்பைன்டு, எல்லாத்துக்கிட்டும் சேர்த்து இருக்கலாம். போத். ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுறது இவங்களுடைய என்ன சொல்றாங்க, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட்லயே வந்திருக்க மாட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அவுட் சைடு ஆஃப் இந்தியா, அவனுடைய நாட்டுல அந்த நாட்டுல என்ன கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கோ அதுல பதிவு பண்ணி உள்ள வருவானுங்க. டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியன் கம்பெனி அவ்வளவுதாங்க. சிபிஏ நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் எதுல பதிவு செய்யணும்? ஏர்லியஸ்ட் ஆக்ட்லயோ அல்லது நியூ ஆக்ட்லயோ பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும். 1956 ஆர் 2013ல இருக்கக்கூடிய கம்பெனிஸா ரிஜிஸ்டர்ட் பண்ணிருக்கணும். அடுத்து the board of directors of a company is elected by, அடுத்து அடிச்சு சொல்லிடலாம், இதெல்லாம் தூக்கத்துல கேட்டாலும் மறக்க கூடாது. அப்ப இவங்க எல்லாம் பாருங்க, கிரெடிட்டார், டெட்டார், இதெல்லாம் வந்தீங்கன்னா அவங்க படிக்கவே இல்லைன்னு அர்த்தங்க. ரைட்டுங்களா? அவங்க எல்லாம் கொஞ்சம் திருத்திக்கோங்க, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம எவ்வளவு லேக் பிஹைண்ட்ல இருக்கோம் அப்படின்னு பாருங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எலெக்டட், தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு எவ்வளவு தடவைகள் நம்ம சொல்லியிருப்பாங்க. The company is established as a result king or queen of a country, chartered registered company அப்படின்னு சொல்ல போறது ஆக்ட் தாங்க, கம்பெனிஸ் ஆக்ட். ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட். அடுத்தா பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி கம்பெனின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அல்லது ஸ்டேட் அசம்பிளியால பண்ணப்பட்ட, ஸ்டேட் அசம்பிளியில உருவாக்கப்பட்ட சட்டத்தால் பண்ணது. இப்படிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைன் தான், வேலை முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு வேலையே கிடையாதுங்க. ஃபாரின் கம்பெனிங்கிறது ரிஜிஸ்டர்டு அடுத்த ஒரு கண்ட்ரி, அவுட் சைட் ஆஃப் இந்தியா. A person shall hold office as a director, ஒரு டைரக்டர் ஆபீஸ்ல இருக்கலாம். டேஸ் கம்பெனிஸ் as per எத்தனை கம்பெனிகள்ல அவர் வந்து ஹோல்டு டைரக்டர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியலங்களா? அது அவருடைய கப்பலை எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தல, எத்தனை இடத்துல நிறுத்திக்கலாம் அப்படின்னா 20 எடுத்துக்கோ. டைரக்டர்ஷிப் அப்படின்னா 20. ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு டைரக்டருங்க? பப்ளிக் கம்பெனிக்கு எத்தனை டைரக்டர் மேக்ஸிமம்? 15 பிரைவேட் இப்படி எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வந்து டைரக்டர் 15. இவங்களுக்குங்க பிரைவேட் கம்பெனிக்கு அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்ல. நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல 2க்கு சேர்ந்து இருக்கு, இப்படி 2க்கு சேர்ந்து தானே கொடுத்துருக்கேங்க, 2க்கு சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து நீங்க அந்த பிரிஸ்கிரைப்டு லிமிட் வந்து அவங்களுடைய ஆட்களை பொறுத்துங்க. நீங்க எவ்வளவு உங்களுக்கு அஃபேர்ஸ் தேவைப்படுதோ அவங்கள பொறுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த மினிமம் அப்படின்றது 3-2ங்கிறத பாருங்க. இந்த 3-2 தான் நீங்க மறுபடியும் நம்மளோட அந்த லாஜிக்கே வந்துட்டோம். MOAவுல சைன் பண்றவங்க எனக்கு கரெக்டா இருந்தாங்க. ஓகேங்க, MOAவுல சைன் பண்றவங்க அவங்கதான். அடுத்தது இதுல வந்து 20 கம்பெனிலயும் 10 கம்பெனில தான் சார். எதுமா? இல்ல 20 கம்பெனிலயும் 10 கம்பெனில தான் சார் அவங்க அந்த சப்சைட்
சப்சிடரி கம்பெனிங்க சார். சப்சிடரிங்க அது விட்டுருங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்க பப்ளிக். ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தன்னுடைய டைரக்டர்ஷிப்பை 20 டைரக்டர்ஸை பண்ணலாம். டைரக்டர்ஸுடைய எண்ணிக்கைய மேக்சிமம் வந்து 15ல இருந்து அவங்க என்ன பண்ணலாம், 20ஆக மாற்றி அமைக்கலாம். அப்போ வந்து யார்கிட்ட அப்ரூவல் போகணும்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருந்தா போதும் சார். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போதுங்களா? கண்டிப்பா. ஆமாங்க சார். முன்னாடி தான் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ரூவ் ஆகும். இப்போ வந்து 2013 வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தான் போதும் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். பழைய ஆக்ட்ங்க சார். இப்போ நியூ ஆக்ட் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருந்தா போதும் சார். அப்படியா? எஸ் சார். ட்ரிபுனல்ட்ட கூட வாங்க தேவையில்லையா? இல்ல அது கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க தானே? நானே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ்லயும் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஆமாங்க சார், பண்ணோம் சார். 15 டைரக்டருக்கு மேலனா ஃபர்ஸ்ட் பழைய ஆக்ட்ல தான் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். நியூ ஆக்ட்ல வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருந்தா போதும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மட்டும் போகணும். உமா மேடம்காக நம்ம என்ன பண்றோம், ஸ்பெஷல் ரெசல்யூஷனோட நிறுத்துறோம். தெளிவு பண்ணா மறுபடியும் போய் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். சூப்பருங்க மேடம். ஓகே, அது வேணா கிளாரிட்டி பண்ணிக்கலாம். பழைய ஆக்ட் தான் வந்து இதுக்கு போகுது அப்படின்றாங்க. சூப்பரான விஷயங்க. இல்ல சார், கரெக்ட் தான் சார் மேடம். நோ நீட் சார், நோ நீடுன்டா. நோ நீடுன்டா. சூப்பருங்க சூப்பருங்க. ஆமா சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் நோ நீட் ஃபார் அப்ரூவல் தேவையில்லை. 20க்கு போறதுக்கு நீங்களாவே எடுத்துக்கலாம். இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் பியாண்ட் பெர்மிசபிள், மேக்ஸிமம் நோ நீட். மேக்ஸிமம் நோ நீட். ஓகேங்க. which director is appointed financial institution? financial institution பண்றது நாமினி டைரக்டர் அப்படின்னு சொல்றோம். நாமினி டைரக்டர்ஸ். அதாவது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது உங்களோட பேங்க். இந்த ஒப்புறுதியாளர் இவங்க எல்லாம் பேங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நாமினி டைரக்டரை அவங்கள போட்டுக்க சொல்லிடுவாங்க. அப்போ முக்கிய முடிவுகள்ல இவங்களுடைய பங்களிப்பும் இருக்கும். டைரக்டருடைய முக்கிய பங்களிப்புகள்ல இருக்கும். அடிஷனல் டைரக்டர், உமன் டைரக்டர், ஷேடோ டைரக்டர் இது இருக்கு. ஷேடோ டைரக்டர் அப்படின்னா என்னங்க? ஷேடோ டைரக்டர் ஒரு டைரக்டரே கிடையாதுங்க சார். டைரக்டர் இருக்க மாட்டாரு. டைரக்டரே இருக்க மாட்டாரு. ஆனா அவரோட நிகழ்வுகள்ல ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து குழுவில் இடம்பெறாதான் ஒருவர். அதாவது இயக்குனர் குழுவில் இடம்பெறாத ஒருவர். ஆனா வந்து மற்றவர்களோட பார்வைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு இயக்குனராக தெரிவார் அப்படின்றத. அதாவது அவுட் சைடர்ஸ் பார்வையில பாக்குறப்ப ஒரு இயக்குனராக தெரிவார். ஓகேங்க. அடுத்தது பிரைவேட் உமனுடைய எவ்வளவு பேர் உமன் இருக்கணுங்க? டைரக்டர் போர்டுல எவ்வளவு உமன்ஸ் இருக்கணும்? போர்டுல எவ்வளவு உமன்ஸ் இருக்கணும்? போர்டுல உமன் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்? ஒருத்தர் இருந்தாவே போதும். இந்த ஒன்னு வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர், அந்த வார்த்தையை தான் அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து உமன் டைரக்டர் இருக்கணும். சார் அது ஆக்சுவலா என்னன்னா இந்த நீயா நானா நிகழ்ச்சியில் நடந்தது சார். அப்போ அவங்க சொன்னாங்க சார், ஒரு டைரக்டரா இருக்காங்க அந்த அம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் தான் வந்து அந்த டைரக்டரா இருக்காங்களாம் சார். அதுக்காக தான் அதை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். நல்லது. அடுத்தது a private company shall have a minimum of 2 directors. இல்லைங்க, 2 directors போட்டுடலாம். மினிமம் 2 directors. 3 directors அப்படின்னு சொல்ல போறது மினிமம் வந்து பப்ளிக் கம்பெனி. திரும்ப அப்படி யோசிக்கிறப்ப நமக்கு மறந்தே போகாதுங்க. Under Companies Act, which one of the following power can be exercised by the board of directors? Which one of the following powers na அதிகாரம் can be exercised board of directors க்கு வழங்கும் அதிகாரம், Companies Actல வழங்கும் அதிகாரம். ஒரு கம்பெனியை வித்தரலாம் இல்லைங்க. பவர் டு செல் த கம்பெனி அண்டர்டேக்கிங், விற்கிறதுக்கு
அடுத்தது காலை மேக் பண்றதுக்கு, அப்போ அழைப்பு பணம் கேட்டு, அழைப்பு பணம் கேட்டல், அதுக்கு எப்படின்றத நம்ம சொல்றோம். பாரோ மணி இன் எக்ஸஸ் ஆஃப் பெய்ட் ஆஃப் கேபிட்டல். இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா பெய்ட் அப் வேல்யூவை காட்டிலும் அதிகமா கடன் வாங்குறது. அப்ப பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை காட்டிலும் நம்ம எப்படி வாங்குறது, கடன் அதிகமான கடன் வாங்குறது, அதிகமான கடன் வாங்குறது. அப்போ நீங்க பியாண்ட் எது தாண்டி போயிடுறீங்க அப்படின்னு பாருங்க. அந்த அதாவது 1:2 எல்லாம் தாண்டி போயிடுறீங்க, அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனுடைய பவர் எல்லாம் தாண்டி போயிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதிகமான கடன் வாங்குறீங்கன்னா கம்பெனியை கொண்டு நம்ம அடமானம் வைக்கிறதுக்கு சமம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பவர் டு ரீஅப்பாயிண்ட் ஏன் ஆடிட்டர், ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றக்கூடிய உரிமை ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தாங்க இருக்கு. நல்லா புரியுதான்னு பாருங்க. இந்த வேர்ட் எல்லாம் நீங்க இப்போ ஸ்டாட்டிக்கான வார்த்தை. ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் ஒன்லி த ரைட்ஸ் ஹேவிங் த ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டருக்கு தான் உரிமை இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏஜிஎம்ல தான் பண்ணுவாங்க, அதுலயும் ஏஜிஎம்ல தான் பண்ணுவாங்க. ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரமும், அதாவது இதே வந்து கிடையாது இவங்களுக்கு வந்து அந்த ரீஅப்பாயின்மெண்ட் எல்லாமே. ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் தான் வந்து ஷேர் ஹோல்டரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோலுங்க. அவரோட ரோல் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா the fiduciary responsibility அப்படின்னு சொல்லுவாங்க. FIDUCERY fiduciary responsibility அப்படின்பாங்க. அதுக்கு தமிழ்ல என்னமோ ஒரு அழகான பேருங்க, அது எழுதி வச்சிருந்தா மறந்துருச்சு. தமிழ்ல வந்து ஒரு அழகான ரோல் fiduciary responsibility அப்படிமா, அதாவது ஒரு பாதுகாவலன் மாதிரிங்க. fiduciary responsibility அப்படின்றது ஒரு பாதுகாவலன். இந்த வேர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதாவது ஒரு காவல் மாதிரி, அதாவது அந்த பாதுகாவலன் மாதிரி. தமிழ்ல நம்பிக்கைக்குரிய பர்சன். நம்பிக்கைக்குரிய பர்சன், சூப்பருங்க. நம்பிக்கைக்குரிய, அவங்க ஷேர் ஹோல்டர் யாரையும் நம்ப மாட்டாங்க, ஆடிட்டர் சொன்னா நம்பிடுவாங்க. நம்பிக்கைக்குரிய நபர், அதான் அவர் சொன்னா எடுத்துக்கலாம். fiduciary ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அவங்களுக்கு தான் வரும், ஆடிட்டருக்கு தான் வரும். fiduciary ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. கால் பணம் கேட்கறது அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பொறுப்பு இல்லைங்க. விற்பனை செய்யறது வந்து ஷேர் ஹோல்டருடைய ஒப்புதல் இல்லாம செய்ய முடியாது. இதுவும் அதிகமான கடன் வாங்குறதுக்கு ஷேர் ஹோல்டருடைய ஒப்புதல் தேவை, இதுக்கு ஷேர் ஹோல்டருடைய ஒப்புதல் தேவை. which director need hold qualifying shares, need நாட்டுங்கிறான். யாருக்கு குவாலிஃபையிங் ஷேர்ஸ் தேவையில்லை, தகுதி பங்கு தேவையில்லை. அடிச்சு சொல்லிடலாம், கவர்மெண்ட் டைரக்டர்ஸ்க்கு தகுதி பங்கு தேவையில்லை. சிஏஜியில இருந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சிஏஜியில இருந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜிஐல இருந்து கொடுக்கக்கூடிய அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆடிட்டர்ஸ்க்கு தகுதி பங்குகள் தேவையில்லை. டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் பை ஷேர் ஹோல்டர் தகுதி பங்குகள், அப்பாயிண்டட் மேனேஜிங் டைரக்டருக்கு தேவைப்படும், அப்பாயிண்டட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் தேவைப்படும். இது வந்து என்ன அப்படின்னா, டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது இடையில ஏற்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இடைக்கால காலி பணியிடத்தை வந்து டைரக்டர்ஸே நிரப்பிக்கல. ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் தானுங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுக்குறோம், நிரப்பிக்கலாம் அப்படின்னு. ஆடிட்டர் தான் நீங்க நிரப்ப முடியாதுங்க. உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஆளை வந்து போர்டு மெம்பரா கொண்டு வரலாம். அது வந்து அவர் வந்து அடுத்த வாக்கெடுப்புக்கு போயிட்டு மறுபடியும் தேர்தலை சந்திச்சு மறுபடியும் வரணும். என்ன ஜெனரல் எலெக்ஷன்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லா ப்ரொசீஜருமா அதில் இருக்கும், அப்படி நினைச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் டைரக்டர் ஹூ ரெகுலேட் மணி ஆஃப் த கம்பெனி? மணியை பொறுத்தவரையிலும் டைரக்டருடைய ஸ்டேட்டஸ் நிலை என்னவாக இருக்கும்? நிலை. அப்போ டைரக்டர்ஸ்னுடைய பொசிஷன், அதாவது பணத்தை வந்து ரெகுலேட் பண்றோம். ரெகுலேட் அப்படின்னா நம்ம என்ன, ரெகுலேட்டட் அப்படின்னா நடைமுறைப்படுத்துறது, அதாவது ஒழுங்குபடுத்து பணத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்புல அல்லது பணத்தை வந்து பார்க்கக்கூடிய அமைப்புல இவர் வந்து ட்ரஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்கு. ஏஜெண்டா இவர் வந்து நிறைய ரோல் பண்ணுவாரு. ஏஜெண்ட், பிரின்சிபல், சில இடங்கள்ல பிரின்சிபலாவே இருப்பாரு.
ஏன்னா இவர் தானுங்க அவங்க, அதாவது அவர்கள் பொருட்டு இவர் தான் செயல்படுவார் அப்படின்றப்ப பிரின்சிபலாவும் இருப்பாரு, ஏஜெண்டா இருப்பாரு, ஹோல்டரா இருப்பாரு, ட்ரஸ்டி அப்படின்னு அர்த்தம். பணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ட்ரஸ்டியா இருக்காரு. ஆடிட்டர் என்னவாக இருக்காருங்க? ஆடிட்டர் கம்பெனிய, அதாவது ஷேர் ஹோல்டருக்கு என்னவாக இருக்காரு? ஏஜென்ட் வந்து டைரக்டர் தாங்க. ஷேர் ஹோல்டர்னுடைய ஏஜென்ட் அப்படின்னா டைரக்டர் தான். மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் வருவாங்களா? மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் சம்பளத்துக்காக வேலை செய்யறவர் தான் கண்டிப்பா. கான்ட்ராக்ட் உங்களுக்கு சேலரி தாங்க, ரெமுனரேஷன் தான். ரெமுனரேஷனுக்காக வேலை செய்யறவங்க தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஷேர் ஹோல்டர், அவ்வளவுதாங்க. ரெமுனரேஷன் கமிட்டி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். அந்த கமிட்டியில இருந்து அவங்களுக்கான ரெமுனரேஷன் எல்லாமே கொடுப்போங்க. ஒரு வேலையாளுக்கான இதுதான். பட் என்ன அப்படின்னா இவங்க அவங்களை நம்புவாங்க, அவருக்கு அந்த ரோல் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த மாதிரி ஏஜென்ட் அப்படின்றது நீங்க உங்க சார்பா செய்யறவரு, நீங்க வந்து ஷேர் ஹோல்டர் சார்பா செயல்படுறவரு டைரக்டர் தான். அவரை நீங்க ஏஜென்ட் இல்லை. உங்க சார்பா உங்க பொருளை விற்கிறாரு அப்படின்னா அவர் ஏஜென்ட். அக்கார்டிங் டு அதுக்கு வந்து ட்ரஸ்டி தான் கரெக்ட். பணத்தை பாதுகாக்கிறதுனால அவர் வந்து ட்ரஸ்டி, பணத்தை பாதுகாவலர் அப்படின்னு, பணத்தின் பாதுகாவலர், கருவூல அதிகாரி. கருவூல அதிகாரி, சூப்பருங்க. கருவூல அதிகாரி ஓனருங்க. பொறுப்பாண்மையர் இருக்கு சார். பொறுப்பாண்மையர் அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட். பொறுப்பாண்மையர் ட்ரெஸரர் தான் இதுங்க, கருவூல அதிகாரி. இந்த இடத்துல வராது ட்ரஸ்டி. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டுங்க. நிறைய பேர் ட்ரஸ்டியா இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வரும் சேர்மனு, செக்ரட்டரி, அந்த மாதிரி ரோல்ல இது வரும் ட்ரஸ்டி அப்படின்னு. ஆமாங்க. அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட், த டைரக்டர் மஸ்ட் பி அப்பாயிண்டட் பை, டைரக்டர் மஸ்ட் பி அப்பாயிண்டட் பை, கட்டாயம். இந்த கட்டாயம் அப்பாயிண்டட் அப்படின்னாவே கண்டிப்பா ஜெனரல் மீட்டிங், கண்டிப்பா பவர் வந்து ஜெனரல் மீட்டிங் தான். மே அப்பாயிண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், மே அப்பாயிண்ட் லா போர்டு, மே அப்பாயிண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்பரரி தான். சிச்சுவேஷன் த கேம் இல்லைங்களா? மத்த மூணுமே பாத்தீங்கன்னா த சிச்சுவேஷன் கேம் அப்படின்றப்பதான் இந்த இடத்துல இவங்க பலம் பெறுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் காலி பணியிடம் அடுத்த மீட்டிங் வரைக்கும் போக முடியாது அப்படின்றப்போ அந்த காலி பணியிடத்தை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிரப்பலாம். சிச்சுவேஷன் வந்துருச்சு. அடுத்து லா போர்டு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஒரு டைரக்டரை லா போர்டு வந்து ஒரு ரிமூவ் பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணுவோம் இந்த மாதிரி சிச்சுவேஷன். பட் முழு பவருமே பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு தான் இருக்கு. ஷேர் ஹோல்டருக்கு தான் ஃபுல் பவருங்க. அவங்களுக்கு சிச்சுவேஷன் இருக்கு, அது ரேர் இன் கேஸ். நல்லா பாருங்க, இந்த ரெஸ்ட் ஆஃப் த த்ரீமே பாத்தீங்க அப்படின்னா ரேரா தான் அது வந்து நடைபெறும். பட் ஒவ்வொரு வருடமும் ஃப்ரீக்வெண்டா நடைபெறது பாத்தீங்கன்னா ஜெனரல் மீட்டிங் தான். The board of directors can exercise the power to appoint director in case of. Board of directors can exercise power to appoint directors. Power to appoint directors. அதாவது டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பவர், அடிஷனல் டைரக்டர், ஃபில்லிங் அப் கேஷுவல் வேகன்சி, ஆல்டர்னேட் டைரக்டர். யாருக்கு அதிகாரம்? இது வந்து போர்டு, அதாவது இயக்குனர் அவைக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இயக்குனர் அவைக்கு, அதாவது ஷேர் ஹோல்டருக்கு தான் பொறுப்பு இருக்கு அப்படின்னாலுமே கூட ஷேர் ஹோல்டர்னுடைய பிரதிநிதிகள் இந்த 3 கேஸ்ல இருந்தா பண்ணிக்கலாம். கூடுதல் இயக்குனர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூடுதல் இயக்குனர்கள் நியமனம் அதிகாரம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கு. கேஷுவலா ஏற்பட்ட வேக்கன்சிய நிரப்புறது, காலி பணியிடத்தை நிரப்பிக்கலாம். ஆனா இவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க? அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் தான் இருப்பாங்க. அடுத்த ஏஜிஎம் போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க வந்து வாக்கெடுப்புக்கு வந்துடணும். ஆல்டர்னேட் டைரக்டர் மாற்றான் ஆல்டர்னேட் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து அவங்களுக்கு பவர் இருக்கு. ஏன்னா பங்குதாரர்களா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் தானுங்க. அதனால அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு. A public company having paid up share capital of rupees
dash crore and more having the director elected such a small shareholder. அதாவது சிறிய பங்குதாரர்களுடைய நலனுக்காக அவங்கள்ல இருந்து ஒருத்தரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். டைரக்டரை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணலாம், எலெக்டட். அதுல பாத்தீங்க அப்படின்னா 5 கோடி ரூபாய் ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும் சிறிய பங்குதாரர்களுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் ஷேர் ஹோல்டருக்காக நீங்க ஒரு டைரக்டரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை எடுத்துக்கலாம் அப்படின்ற. மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நமக்கே வந்து தொகுதிகளை அலோகேட் பண்றப்ப பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த இடம் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், மைனாரிட்டி சமூகத்தினருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அந்த இதுல வந்து எது வந்து அந்த கேசட் சிஸ்டத்துல வந்து அவங்களுக்கு குறைவான இடஒதுக்கீடு தர வேண்டியதா இருக்கோ அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருவாங்க. எஸ்சி எஸ்டி அல்லது ஒரு முக்கிய ஜாதியினருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி ஸ்மால் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுக்கறது அப்படின்னு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the company will have to issue notice situation registered office to registrar of the companies. நம்ம என்ன பண்றோம், சிச்சுவேஷன் மாத்திரம் dash days the date of the date of incorporation. அதாவது ஆமா டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆன தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள்ளாக நீங்க எந்த ரிஜிஸ்டர்ட் ஆபீஸின் கீழே வரீங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் இன்கார்பரேஷன் முடிஞ்சிடும். இப்பெல்லாம் ஆன்லைன்லயே அந்த ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சிச்சுவேஷன் ஆஃப் எந்த இடத்துல உங்களோட கம்பெனிஸ் வந்து நிறுவ போறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து 30 நாட்களுக்குள்ள நீங்க கொடுத்துருக்கணும். 30 நாட்களுக்குள்ள ரிஜிஸ்ட்ராருக்கு தகவல் கொடுக்கணும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் ரீஜன், மதுரை ரீஜன், திருச்சி ரீஜன், சென்னை ரீஜன் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ரீஜனுடைய ரிஜிஸ்டர்ட் ஆபீஸின்குள்ள நீங்க வரீங்க அப்படின்றத சொல்லணும். அதுதான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ரேஷன் கடை மாதிரி தாங்க, நம்ம எந்த ரேஷன் கடையின் கீழே வரோம். ஸ்பெசிஃபை த டாக்குமெண்ட் which comes under the negotiable instrument act. negotiable instrument actல வருது ஷேர் வாரண்ட். ஷேர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களுமே ரொம்ப முக்கியங்க. ஷேருங்கிறது யூனிட், இது வந்து யூனிட்டாக இருக்கும். அடுத்தது ஸ்டாக் அப்படின்றது எப்ப கன்வெர்ட் பண்ணுவோம், fully paid up cash can be converted into stock. fully paid மாறறப்போ அது வந்து என்னவா மாறுதுங்க, ஸ்டாக். fully paid மாறறப்போ ஸ்டாக்கா மாறுது. ஸ்டாக் தான் வந்து எக்ஸ்சேஞ்சில வந்து நம்ம என்ன பண்றாங்க, சர்டிபிகேட்டா மாறும். ஷேர் சர்டிபிகேட்டா மாறும். எஸ் சார். இவங்கள தான் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு போவோம். அப்போ ஷேர் சர்டிபிகேட் ஆகும். ஷேர் சர்டிபிகேட்ல இருந்தா நமக்கு வாரண்ட் ஆகும். வாரண்ட் தான் நமக்கு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். டைட்டில் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஆமாங்க, அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். அதனால நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எந்த வருஷங்க? 1881. அடுத்தது ஷேர்ஸ் which are offered to existing shareholder at free of cost. existing shareholderக்கு 2 விஷயம் கொடுக்குறோம். ஒன்னு போனஸ், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ். ரைட் ஷேர்ஸ். போனஸ் ஷேர் உங்களுக்கு தான் ரைட் ஷேர். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கிறது போனஸ் ஷேர். போனஸ் ஷேர். இதுல ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டி வந்து போடணும். எடுத்து அது டேட்டை மாத்துறதுல நான் தப்பு பண்ணியிருக்கலாம். அதனால வந்து அந்த ஒரிஜினல் கொஸ்டின் எடுத்து போடுறேன். அதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதாக இருக்கும். அந்த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் பற்றி இருக்கும். அது மட்டும் ஒரு பெண்டிங் இருக்கு. நம்ம மறுபடியும் நம்ம வகுப்புகளில் சந்திச்சுக்கலாம். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னா எங்கிட்ட கேட்டுக்கலாம் ப்ளீஸ். அதர்வைஸ் நாளைக்கு ஒரு டெஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருணுங்க. உங்களுக்கு என்ன ரிவிஷன் டெஸ்ட் போடவா இல்ல சைக்காலஜி போடவா? சைக்காலஜி ஒரு இன்னொரு ரெண்டு யூனிட் எழுதிடலாங்களா? எழுதிடலாங்க சார். நாளைக்கு ரிவிஷன் போட்டு நாளைக்கு சைக்காலஜி போட்டுக்கலாம் சார். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சைக்காலஜி இங்கிலீஷ்ல கிடைக்காதா சார்? என்னங்க
சைக்காலஜி இங்கிலீஷ்ல வராதா சார்? தமிழ்ல படிக்க முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல தமிழ்ல. கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் வந்து தமிழ்ல இருக்குங்க. அதனால வந்து அதையும் வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா எனக்கு டபுள் ஒர்க் ஆகும். நீங்க எனக்கு எந்த அளவுக்கு வேலையை குறைக்க முடியுமோ குறைங்க. சரிங்க சார், ஓகே சார். ஓகேங்களா? நான் உங்கள்ட்ட சார் படிச்சு புரிஞ்சுக்கிறேன் சார். தேடுங்க அவ்வளவுதாங்க. ஏன்னா மெஜாரிட்டி வந்து தமிழ்ல தான் படிச்சிருப்பாங்க. அதனால வந்து அது தமிழோட சேர்த்து கொண்டு வர முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கன்னோட்ஸ் கிடைச்சதுன்னா இங்கிலீஷ்ல போட்டு விடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. நீங்க ஒரு கிளான்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ல ரீட் பண்ணிருங்க, எல்லா இதுக்குமே. அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 20 கொஸ்டின் மேக்ஸிமம் பிடிச்சிடலாங்க. அவர் பூதிராஜ் சார் கூட அதுதான் சொல்லுவார். இந்த நாகராஜன் புக் படிங்க, மீனாட்சி சுந்தரம் படிங்க, எதை வேணாலும் படிங்க. அதுல இருந்து படிச்சீங்கன்னா 20 கொஸ்டின் வந்துடும். மேல எக்ஸ்ட்ரா 10 கொஸ்டின் தான் அவுட்டர் நாலேஜுக்கு போகுது. அதனால வந்து 10 கொஸ்டின் இல்லாட்டியும் கூட போயிட்டு போகுது. பட் 20 கொஸ்டின் நம்ம பிடிக்கிறதுக்கான முயற்சி தான் பாக்குறோம். அதனால அந்த குட்டையை குழப்பி மீனை பிடிச்சதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால நீங்க எப்படி வேணாலும் போட்டு கலைங்க, இங்கிலீஷ்ல கலைச்சாலும் சரி. நான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்க்கு வேணா என்ன பண்றேன், அந்த பிபிடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன், இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி பிபிடி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வி வில் see you for another one class. சொல்லுங்கம்மா.